محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن أنس رضي الله تعالى عنه أنه قال أنس رضي الله அவர்கள் ரிவாயத் செய்தார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லகத் உகிஃப்து ஃபில்லாஹி, நிச்சயமாக நான் பயமுறுத்தப்பட்டேன், ஃபில்லாஹி அல்லாஹ்வுடைய விஷயத்திலே, மா யுகாஃபு அஹதுன், இது போன்று யாருமே எந்த ஒருவரும் பயமுறுத்தப்பட மாட்டார்களே அந்த அளவுக்கு நான் பயமுறுத்தப்பட்டேன். வலகது ஊதீத்து ஃபில்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நான் சிரமம் கொடுக்கப்பட்டேன், ஈதா செய்யப்பட்டேன்னா நோவினை கொடுக்கப்பட்டேன், வேதனை அளிக்கப்பட்டேன். மாயூதா அஹதுன், எந்த ஒருவரும் அப்படி வேதனை கொடுக்கப்பட மாட்டார்கள், அந்த அளவுக்கு நான் வேதனை கொடுக்கப்பட்டேன். வலகத் அதத் அலைய சலாசூன மின் பைனி லைலத்தியும் வயோமின், என்னிடத்திலே 30 பகல்களும் இரவுகளும் இவ்வாறு கடந்து சென்றன. ஒமாலி ஒலி பிலாலின் தாமும், எனக்கும் என்னுடைய அடிமை என்னுடைய தோழர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிடையாது தாமும், எந்த உணவுமே இல்லை. யகுலுஹு து கபிதின், ஈரக்கொலையை உடைய எந்த ஒரு மிருகமும் உண்ணுமே அப்படிப்பட்ட உணவு எதுவும் எங்களிடத்தில் கிடையாது. இல்லா ஷையுன் யுவாரிஹி இபுத்து பிலால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைக்கு கீழே, இபுத்துன்னு சொன்னால் கைக்கு கீழ் பகுதி, கட்கம் சொல்லுவாங்கள்ல, அதற்கு கீழே மறைத்து வைக்கப்படும்படியான ஒரு சிறு பொருட்களை தவிர வேறு எதுவும் இல்லை. மாவோ சத்து மாவோ அல்லது காய்ந்து போன சில ரொட்டிகளோ அதை ஒரு கவரில் அந்த மாதிரி சுற்றி நடக்கும்போது சொருவி வச்சுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பையில் சுற்றி ஏதாவது சமைங்க சொருவி வச்சு நடப்பாங்க, இங்கே இந்த கையில் சொருவிக்குவாங்க. அப்படி சொருகி வைத்து கொள்ளும்படியான அளவுக்கு மட்டுமே தான் ஒரு காய்ந்த ரொட்டியோ 4-5 பேரிச்சம்பழமோ ஒரு பையில் போட்டு கட்டி நடக்கும்போது சொருகி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. அதுதான் மாதத்துக்கு சாப்பிட்டோம். ஒரு நாளைக்கு அரை பேரிச்சம்பழமோ 1/4 பேரிச்சம்பழமோ, இப்படித்தான் ஒரு மாதத்துக்கு வண்டியை ஓட்டணும். இப்படித்தான் யுவாரி இபுத்து பிலால், அந்த எவ்வளோ கொஞ்சமாக இருக்கும் அப்படின்னு நம்ம விளங்குறதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை சொல்லி காட்டுறான். பிலால் நாயகத்துடைய கைக்கடியில் மறைத்து வைக்கும்படியான ஒரு சிறு பொட்டலங்களை தவிர, உணவுப் பொருட்களை தவிர வேறு எதுவும் எங்களிடத்தில் இருந்ததில்லை என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹ் திருமதி ஷரீஃபுடைய ரிவாயத். வகால, திருமதி நம்ம சொன்னார்கள், மானா ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸுடைய கருத்தாகிறது, ஹீன ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிபம் மின் மக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்தும் சென்ற பொழுது, மஅஹு பிலால், அவர்களோடு பிலாலை அழைத்து கொண்டு, இன்னமா கானமா பிலாலின் மினத்தாமி மா யஹ்மிலு தஹ்த இபுதிஹி, பிலால் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே அவருடைய கைக்கு கீழ் மறைத்து வைக்கும்படியான ஒரு சில உணவுப் பொருட்களை தவிர வேறு எதுவும் இருக்கவே இல்லை. அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள், அதாவது ஹிஜ்ரத்திலையும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஹாரிபம் மக்காவிலிருந்து விருண்டோடினார்கள் வச்சுங்களேன், மக்களால் துரத்தப்பட்டார்கள். கடைசியில் அல்லாஹ் மக்கத்தின் ராஜாவாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கினார். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு எத்தனையோ அன்பியாக்கள் மக்கா அவர்கள் ஊரிலிருந்தும் துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்த ஊர் விட்டு வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொந்த ஊர் ஃபிரௌனுடைய அங்கேருந்து கிளம்பி வெளியே போயிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொந்த ஊர்லேருந்து வெளியே போயிட்டாங்க. ஹிஜ்ரத், ஊரை விட்டு ஊருக்கு போகிற சொல்கிறார். நினைச்சுங்களா, அந்த மாதிரி எத்தனையோ நபிமார்கள் அவர்கள் ஊரை விட்டும் மக்களால் துரத்தப்பட்டு கடைசியில் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுடைய அரசாங்கமாகவே அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் துரத்தப்பட்டார்கள். நினைச்சுங்களா, இவ்வாறாக அவரை துரத்தப்பட்ட பொழுது அப்படின்னா, அவரை விட்டு வெருண்டு ஓடிய பொழுதுன்னா, இது ஹஜ்ரத் சமயத்தில் மட்டும் இல்லை, தாயிஃபில் போன சமயம், இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் மக்களுக்கு தாவா செய்வதற்காக வேண்டி, மக்களுடைய தொந்தரவை விட்டும் தவிர்த்து கொள்வதற்காக வேண்டி மக்காவை விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நினைஞ்சுங்களா, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பிலால் நாயகம் இருந்திருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், ஹிஜ்ரத் சமயத்தில் பிலால் நாயகம் கூட இல்லை. ஹிஜ்ரத்துடைய நேரத்தில் அபூபக்கர் நாயகம் கூட இருந்தாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்போது. தாயிஃபுடைய பயணத்தில் பிலால் நாயகம் கூட இல்லை. அந்த பயணத்தில் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு கூட இருந்தாங்க. அப்போ இது 2 சந்தர்ப்பம் இல்லாமல் இன்னொரு சந்தர்ப்பங்கள், பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கும். அதில் ஒரு நேரம் பிலால் நாயகம் கூட இருந்திருக்கலாம். மக்காவுக்கு பக்கத்தில் அந்த இந்த ஊர் இருந்துச்சுல்ல, என்னது ஷுஅபா அபி தாலிப், அங்கே 3 வருஷம் தங்கியிருந்தாங்க. அது மக்கா விட்டு வெளியில் தான்.
மக்காவுக்கு அவுட்டரில் தான் 3 வருடம் அங்கே தங்கியிருந்தார். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணுவதற்கு எதுவுமே இல்லை. 30 நாட்களில் ஒரே ஒரு சிறு பேரிச்சம்பழம் துண்டுகளை தவிர எதுவும் கையில் இல்லைன்னா 3 வருஷ காலங்கள் சஹாபாக்களுக்கு உண்ணுவதற்கு உணவோ குடிப்பதற்கு தண்ணீரோ கொடுக்கப்படவில்லை, அங்கே வாழ்ந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லக்கது உஹிஃப்து ஃபில்லாஹி மா யுஹாஃபு அஹது, அல்லாஹ் விஷயத்தில் நான் பயம் கொடுத்தப்பட்டேன். ஏன் பயம் கட்டுறதுக்கு நோக்கம் என்னவை? நபிமார்கள் எல்லாருமே அப்படித்தான். அல்லாஹ் சொல்றான், அம் ஹசிபல்லதீன அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, ஆயிடுங்க, அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலமா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் அவளை ஈஸியாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அம் ஹசிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலமா யஅதிக்கும் மஸலுல்லதீன ஹலவு மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற மக்கள் வாழ்ந்தார்களே அவர்களை போன்று ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வராமல் ஈஸியாக அப்படியே ஜாலியாக வாழ்ந்து இப்படியே ராகத்தாக சொர்க்கம் போயலாம் நினச்சிங்களா? அந்த அன்பியாக்களுக்கு அந்த சோதனைகள் அவங்க வராதுன்னு நினச்சிங்களா? அதான் சொல்கிறோம், மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல் தர்ராஉ, அவர்களை பசி பட்டினியும் பிணி நோய்களும் அத்தனையும் அவர்களை தீண்டியது. ஒசுல்சிலு, அவர்களையும் தீண்டியது பசி பட்டினியும் கொடுமைகளும் எதிரிகளின் அச்சங்களும் அத்தனையும் தீண்டின. யார? அந்த அன்பியாக்களையும் அவருடைய உம்மத்தினர்களையும். ஒசுல்சிலு, இன்னும் அவரெல்லாம் ஒரு குலுக்கப்பட்டார்கள் சொன்னா போட்டு உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்றாங்களே, அந்த கஷ்டம் அவர் உலுக்கி எடுத்துருச்சுங்க அப்படின்னு. ஒசுல்சிலு, உலுக்கி எடுக்கப்பட்டார்கள், குலுக்கி எடுக்கப்பட்டார்கள். அத்தா எந்த அளவுக்கு குலுக்கி எடுக்கப்பட்டார்கள், எந்த அளவுக்கு அவருக்கு கஷ்டம் வந்துச்சு கடைசியில்? அத்தா எந்த அளவுக்கு என்றால் யகூலர் ரசூலு, அத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, ரசூலும் ரசூல் ஸல்லல்லாஹு ரசூலோட ஈமான் கொண்டிருந்த மக்களும் சேர்ந்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ் உதவி எப்போ வருமோ தெரியவில்லையே என்று அவர்கள் எல்லாம் கதற ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட வந்துருச்சு, பயப்படாது, கிடைக்காது, மாயூஸ் ஆயிராது, அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு நிராசையாகி விடாது. ஒமா யஸ்மிர் ரௌஹில்லாஹி இல்ல கௌமுல் காஃபிரின், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசையாகக்கூடியவர்கள் காஃபிர்கள் என்று வேறு இல்லை, முஃமினாகி நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பழக்கம் அப்படிதான், உச்சகட்டமாக சோதிப்பான், இதுக்கு மேலே ஒன்று இல்லையே என்ற அளவுக்கு சோதித்து அப்புறம் அல்லாஹ் உதவி கொடுப்பான். ஒசுல்சிலு, உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு, ரசூலும் ரசூலோடு ஈமான் கொண்ட மக்களும் சொல்ல ஆரம்பித்தார்கள், மதா நஸ்ருல்லா, அல்லாஹ் எப்போ வருமோ என்று கதற ஆரம்பித்தார்கள். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ் உதவி கிட்ட வந்துருச்சுப்பா, நம்பிக்கை இழந்துடாத. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்லிக்கிறேன் சொல்லுங்க பார்ப்போம். நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள் எல்லாத்தோட சோதனை அதிகமாக யாருக்கு வரும்? எந்த அளவுக்கு அல்லாட்ட அந்தஸ்து நெருங்க 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 சோதனைகள் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அஷத்துன்னாசி பலான் அல் அன்பியா சும்மல் அம்சலு ஃபல் அம்சல், நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் சோதனைகள் மிக அதிகம் சோதனைக்கப்பட்ட நபிமார்கள், அதுக்கடுத்து அந்தஸ்து உள்ளவங்க, அதற்கடுத்து அந்தஸ்தில் உள்ளவங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. நபிமார்கள்லேயே அவங்க அந்தஸ்து அந்த மாதிரி சோதனை கூட்டிகிட்டே போச்சு. நபிமார்கள் 1,24,000 பேர், அவர்கள் ரசூல்மார்கள் 313 பேர், அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சோதனைகள் கூட. 313 ரசூல்மார்களில் உருள் அஸ்முகள் 5 பேர், அந்த 5 பேருக்கு சோதனைகள் ரொம்ப கூட. யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த 5 பேர்களில் ஆக சிரேஷ்டமானவர்கள், மேலானவர்கள், உயர்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு எல்லாத்தை விட சோதனைகள் கூட, எல்லாத்தோட அதிகம் சோதனைகள், மிக கஷ்டங்கள். யாரும் என்ன மாதிரி சோதிக்கப்பட்டதில்லை, என்னை மாதிரி அல்லாஹ் விஷயத்தில் பயமுறுத்தப்பட்டதில்லை. அவ்வாறான அச்சம் எனக்கு வந்தது. ஏன் சொல்லுங்க அந்த மாதிரி அல்லாஹ் சோதிக்கிறான்? இறை நேசர்களுக்கு ஏன் அல்லாஹ் அந்த மாதிரி சோதனை கொடுக்குறான்னு கேட்டால், சோதிச்சு கஷ்டத்தை கொடுத்து மாசிவல்லா கல்புட்டு நவுத்துறான். அல்லாஹ் சிருஷ்டிகள் நம்பிக்கையை சுத்தமாக நவுத்திடுறான். யாரை ரொம்ப நம்புறானா அவன் கை விட்டுருவான், அவனே எதிரியாக மாதிரி நிற்பான். ஆஹா, ஒன்று இங்கேருந்து உதவி வரும், உதவி வராது, 2 போயிடும். சரி, இவராவது காப்பாற்றுவார், அவரும் காப்பாற்ற மாட்டார். இப்படியாவது வழி இருக்கா? அப்படியும் வழி இல்லை, எல்லாம் போயிடும். கல்பில் இப்போ கொஞ்சம் தொத்திக்கிட்டு இருக்கும் பாருங்க, மாசி வரல, அல்லாத நம்பிக்கை இருக்குமே, சுத்தமாக தளர்ந்து போய் இப்போ ஹமதன் முற்றிலுமா அல்லாஹ்வின் பக்கம் வரும் முத்தவஜி ஆரம்பிச்சிடாரு. அது வரைக்கும் அல்லாஹ் சோதிப்பான். கல்புட்டு ஒன்று ஒன்றா பிடுங்கி எடுப்பான். தான்
எல்லாம் பிடுங்கி எடுத்துருவான். யாரெல்லாம் இப்போ ஒன்றை விட்டா எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு வர்ற வரைக்கும். சாரே தர் பந்து எல்லா வாசலும் அடைபட்டிருக்கிறது. அல்லாஹ்கரே பந்து ரஹே, யா அல்லாஹ் அவை அடைபட்டே இருக்கட்டும். தேரே பந்தோம் கே லியே ஜப் தேரே தர் பாக்கி ஹை, உன் அடியார்களுக்கு உன் வாசல் திறந்திருக்கு அல்ல, அது போதும்ட்டாங்க சூஃபியா. சாரே தர் பந்து ஹை அல்லாஹ் கரே பந்து ரஹே, எல்லா வாசலும் மூடி இருக்கு, அல்லாஹ் அப்படியே ஆகட்டும், எல்லாம் மூடியே இருக்கட்டும். அல்லா தேரே பந்தோம் கே லியே ஜப் தேரே தர் பாக்கி ஹை, உன்னுடைய அடியார்களுக்கு உன் வாசல் திறந்திருக்கு அல்லவா, உன் வாசல் திறந்திருக்குது அல்லவா, அது எனக்கு போதும் ரப்பே அப்படின்ட்டாங்க சொல்லி. அப்போ அல்லாஹ் தவிர எல்லா நம்பிக்கையும் கல்பில் தகர்ந்து போயிடும். அந்த அளவு சோதனைகள் வரும். கடைசியாக மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, தாய், தந்தை இவையெல்லாம் என்னை காப்பாற்றணும்னு நினைச்சானோ, எந்த காசு பணம் உதவணும்னு நினைச்சானோ எதுவுமே உதவாது. இனிமேல் நமக்கு உதவிக்குன்னு ஒரே ஒரு ஆள் துனியாவில் பாக்கி இருக்கு, அது அல்லாஹ் தான். அல்லாஹ் தான் காப்பாற்றணுங்க, வேற வழியே கிடையாதுங்க. அந்த லெவலுக்கு வந்த பின்னாடி அல்லாஹ்வோட உதவி வரும். அப்பதான் நீ அந்த லெவலுக்கு வரணும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா வரல, தன் பக்கம் நெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி கழட்டி விட்றான். அல்லாஹ் ஒன்று பிடிங்கி விட்றான். ஒசுல்சிலு போட்டு குலுக்கி எடுக்கப்பட்டார்கள். புரிஞ்சுங்களா? உடனே அவர் மாசி அல்லாஹ் பார்த்து சொல்ல இருந்தார், மை மாசி வாசே பபாங்கே துஹல் ஏ கஹதா ஹூ, மாசி அல்லாஹ்வை பார்த்து உரத்த குரல் எடுத்து நான் முழங்குகிறேன், ஹட்டோ துமாரி ஜுரூரத் நஹி ஷுமார் நஹி, நகர்ந்து கொள்ளுங்கள் மாசி அல்லாஹ்களே, துமாரி ஜரூரத் நஹி ஷுமார் நஹி, உங்க தேவையும் இல்லை, உங்களை நான் மனசுல எண்ணவும் இல்லை, என் தேவைகள்லாம் அல்லாட்ட தான். இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி லல்லாஹ், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னுடைய சோதனைகளை அல்லாட்ட தான் சொல்லுவேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த அளவு சோதனை அவங்களுக்கு. இனிமேல் அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க, பிள்ளைகளும் போயிட்டாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க, புன்யாமீனும் போயிட்டாரு, அவரையும் நம்பி காணாக்கிட்டாங்க. இனி யாரை நம்புறது? இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி லல்லாஹ், என்னுடைய சோதனைகளின் கிரமத்தையும் அல்லாட்ட தான் நான் சொல்கிறேன், யார்கிட்ட போய் சொல்கிறது? என்னுடைய சோதனைகளை சொன்னால் கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி யூசுப் நபி போன சோகம் என்னை மாட்டிக்கொண்டிருக்கிறதே அப்படின்னு. இன்னக்க ஃபீ தலாலிக்கல் கதீம், உங்கள் பழைய வழிகேட்டில் இன்னும் உட்காந்துருக்கீங்களா? யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்க, அவங்க பிள்ளை விட்டீங்க எல்லாரும், இன்னும் அந்த பழைய புத்தி போல அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் புலம்பல் யூசுப். இன்னக்க ஃபீ தலாலிக்கல் கதீம், இன்னும் பழைய வழிகேட்டில் தான் உட்காந்துருக்கீங்கன்றான். அவங்க சொன்னாங்க லவுலான் துஃபன்னிதூன், நான் சொல்லுவேன் ஆனால் என்னை கேலி பண்ணுவீங்கன்னு சொல்லாமல் இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நபியே கேலி பண்ணியிருக்கிறாங்க. என்ன நபி இப்படி இருக்கிறீங்க? கடைசியாக என்ன சொன்னாங்க? இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி லல்லாஹ், அல்லாஹ் தர என்னுடைய கவலைகளை முறையிடுவதற்கு கூட இன்னொருவர் இல்லை, அல்லாஹ்வை தவிர என்னுடைய ஹுஸ்ன், என் கவலைகளை வெளிப்படுத்துவதற்கும் என் முறையீட்டை சொல்வதற்கும் கூட வேறு யாரும் இல்லை, எல்லாம் துண்டிச்சு போச்சுன்னு. இப்போ அல்லாஹ் உதவி செய்ய வர்றாங்க. இதோ இங்கே இருக்கிறாங்க, வாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ராஜா பதவி அல்லாஹ் கொடுத்து ராஜாதி ராஜாவாக காணா போன ஒரு மகனை ஒருத்தன் பெற்றுக்கொண்டார். எப்படி காணா போனாரோ அப்படியே பெற்றுக்கொண்டார். சந்தோஷம் மாட்டாரா? ஒரு பழைய சட்டை போட்டு காணா போட்டான் பையன், 4 வருஷத்துக்கு கூட அந்த பையன் கிடைச்சான். எப்படி போனோம் அதே மாதிரி இருந்தான். சந்தோஷப்படுவாரா இல்லை சந்தோஷம் மாட்டாரா? சந்தோஷப்படுவார். இவர் வசதி வாய்ப்பாக பையனை வச்சிருந்தார். அவன் ஒரு ஏழை குடிசையில் கஞ்சியும் கூழும் குடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தான். பையன் கிடைச்சிட்டான். அப்போ சந்தோஷம் மாட்டாரா? இவர் வாழ்ந்த நிலையை விட மிக கீழான நிலையில் பாய் மகிழ்ச்சி அடையவர மகிழ்ச்சி அடைய மாட்டாரா? அப்பவும் மகிழ்ச்சி அடைய தான் செய்வார். பையன் கிடைச்சானே, அது காணாம போன பையன் கிடைச்சாலும் எப்படி கிடைச்சாரு? உச்சகட்டமான உயர்ந்த நிலையில் ராஜாதி ராஜாவாக, மன்னாதி மன்னராக, அரச சிம்மாசனத்தில் உச்சகட்டமான நிலையில் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அவங்க சோதனையை எல்லா இடத்திலே முறையிட்டார்கள். கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அவங்களுக்கு அந்த சோதனை அல்லாட்ட மட்டும்தான் சொல்கிறேன், வேறு யார்கிட்ட போய் சொல்கிறது என்று சொன்னார்கள். அவங்க மகன் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். எப்படி கொடுத்தாலும் தலா உச்சகட்டமான நிலையில், உச்சகட்டமான. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்கன்னு ஏன் அப்படி அழுதிங்கன்னு கேட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஈமானோடு இருக்கணுமே என் பையன், அதுக்காக தான் அழுதேன். பையனுடைய இழப்பு ஒன்று. நம்ம இடத்துல ஈமானோடு வளர்ந்த பிள்ளைங்க அல்லா நம்ம அனைவரையும் காப்பாற்றுவானாங்க, நம்ம அனைத்து பிள்ளைகளையும் எல்லாம் காப்பாற்றுவாங்க, அனைத்து மூமின்களையும் எல்லாம் காப்பாற்றுவாங்க. சின்ன பசங்க கடத்திட்டு போகிறாங்களே கடத்திட்டு போய் காசுக்கு வெளிநாடுகளில் வித்துடுறாங்க. கிறிஸ்தவர்களுக்கு
யஹூதி நஸ்ரானிகளுக்கு யாருக்கா வித்துறாங்க கொண்டு போய். அவன் அந்த குழந்தைங்களை அப்படியே மனசை மாற்றி கிறிஸ்தவர்களாக வளர்த்துறாங்க. கடைசியில் நரகத்துக்கு போகிற மாதிரி ஆயிடுது. சொர்க்கத்தில் கூட கியாமத்தில் கூட நம்ம கூட சேர முடியாத மாதிரி ஆயிட்டாங்கன்னா நவுது பில்லா ஆமீன். அல்லா நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. அனைத்து குழந்தைகளையும் அல்லா துனியாவும் நம்ம மூமினா மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானா. அப்படி ஆயிட்டான்னு சொன்னான் நினைஞ்சுங்களா. அதனால என் மகன் எப்படி இருப்பாரோ, அல்லாவுடைய நம்பிக்கையில் தான் இருப்பாரா அல்லது சூழ்நிலைகள் காரணமாக மாற்றப்பட்டு விடுவாரோ. ஏன்னா அபவா ஹவ்விதானி நிசரானி, விவரம் தெரிஞ்ச பிள்ளையா இருந்தால் பச்சை விவரம் தெரியா சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போனால் அப்பா அம்மா மாற்றிடுறாங்க. அப்படியே வளர்ப்பு தாய் தந்தைகள் மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி எத்தனை நடந்து போயிடுது. நல்லா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் நினைச்சுங்களா. அதுக்கு தான் அழுதேன் அப்படின்னாங்க. ஆனால் கடைசியாக உச்சகட்டமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வழி பார்த்தாங்க. மன்ன உலகிலும் பேரரசராக, மன்னாதி மன்னராக, தீனிலும் நபியாக, பல நபியாக ஆகிட்டான். ஏன்னா நபியாக ஜெயிலே அவங்க வந்து மக்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. ஜெயிலே உபதேசம் பண்ணாங்களா இல்லையா நினைச்சுங்களா. யா யா சாஹிபை சிஜின் அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார். இதை கேட்டாங்க அவங்க ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து தாலிம் செய்றாங்க. யா சாஹிபை சிஜின், என்னுடைய சிறை தோழர்களே, அர்பாபும் முத்தஃபர்ரிகூன கைருன், பல்வேறுபட்ட இறைவன் மேலானவரான், அமில்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், ஒருவனாகிய அனைத்தையும் தன்னுள் அடக்கி வைத்திருப்பவனாகிய அல்லாஹ் மேலானவனா. அங்கேயே தாலிம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உலகிலும் உச்சகட்டமான ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவங்கள அரசராக்கி வச்சிருந்தான். தீனிலும் உச்சகட்டமாக நபி ஆக்கிட்டான். இதுக்கு மேலே அந்தஸ்து என்ன இருக்கு? கௌசு, இந்த வலி, குத்துபு, கௌசு, அபுதாலு, கலந்தர் எல்லாம் போகலாம். அதுக்கு மேலே உச்சகட்டமான நபி. நபிக்கு மேலே ஒரு அந்தஸ்து கிடையாது. அல்லாஹ் இடத்துல மக்களுக்கு தரக்கூடிய அந்தஸ்துக்குள்ள உச்சகட்டமானதுங்க நபி. நபியாகவே அல்லாஹ் ஆக்கிட்டான். தீனிலும் உச்சகட்டம், துன்யாவிலும் உச்சகட்டமான நிலை பார்த்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோ காலம் நான் அழுதேன் அல்லாட்ட, அந்த அழுகை வீண் போகல. என் பிள்ளை நல்லபடியாக வையா இல்லைன்னு அழுதேன், அந்த அழுகை வீண் போகல. அல்லாஹ் தாலா உச்சகட்டமாக இங்கே வச்சு காமிச்சேன், திருப்பி கொடுத்தான். அப்போ எப்படி சோதனை, என்ன மாதிரியான சோதனை? எவ்வளோ நேசிச்சாங்க, அவ்வளோ பெரிய சோதனை எல்லாம் கொடுத்தான் பாருங்க நபிமார்களுக்கு. அப்போ அல்லாஹ் தாலா இப்படியாக நீ விரும்பக்கூடியவைகளை அல்லாஹ் சோதனையை உண்டாக்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமாக நவுத்துறாம பாருங்க கல் போட்டு. கடைசியாக நெருப்பு தூக்கி போடுறாங்க. அவங்க அத்தான் கைத்து பிடிச்சி இருக்கிறார். இப்போ நம்பிக்கை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாம் தூக்கி போட்டான். இப்போ அல்லாஹ் வந்து நான் வர்றேன் நபி அப்படின்னு எல்லாத்தையும் கல் போட்டு நவுத்துறதுக்காண்டி அல்லாஹ் இந்த மாதிரி பயம் காட்டுறான். இந்த மாதிரி வேற ஏதோ நம்பிக்கை இருக்கோ அங்கே போய் வந்து உள்ளே போடும்போது யாராவது காப்பாற்றுவாங்கன்ட்டு எல்லாம் தகர்த்து எரிஞ்சாச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் சேவை செஞ்சுட்டாங்க. இனியும் 1000 வருஷம் சேவை செஞ்சு ஈவன் கொள்ளுவாங்களா? 950 வருஷம் சேவை செஞ்சு எவனுமே ஏற்றுக்கல, ஒரு 80 பேர் தவிர. நாடே எதிர்க்குது நினைச்சுங்களா. நம்பிக்கை இழந்துட்டாங்க. யாருந்தா இனி நான் யாரை நம்புறது? கடைசி டைம் நல்லா உதவி செஞ்ச மாதிரி. இப்போ அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இறுதி நேரம் வரை எல்லாம் சோதிப்பான். கடைசி கழுத்தை பிடிக்கிற வரைக்கும். ஏன் சோதிக்கிறான்? அப்போ தான் உண்டு எல்லா நம்பிக்கையும் தகுந்த. கொஞ்சம் நஞ்சம் யாராவது காப்பாற்றுவாங்க, அதுவும் போய்டும். யூனுஸ் நபி மீன் வயத்தில் போட்டாச்சு. மீன் வயத்துக்குள்ளே கொஞ்சம் யாருக்கு தெரியும்? வந்து அலோன்ஸ் பண்ணி ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா? மீன் வச்சுருக்கிறீங்க, இந்த மீன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, ஜிபிஎஸ்ல பார்த்துக்குங்க மீன் எங்கே வருதுன்னு. கரெக்டாக வந்து கப்புன்னு பிடிச்சி அந்த மீன் வைத்த வெட்டினா உள்ள நான் இருப்பேன் அப்படின்னு. வேற கதியே இல்லை. இது காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் தஆலா இன்னொருத்தரே கிடையாது. உடனே என்ன சொன்னாங்க அவங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். மோலா, இப்போ உன்னை விட்டா வேற கதி இல்லை, உன்னை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லை ரப்பே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ் தஆலா காப்பாற்றிட்டாங்க. இப்போ நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி சோதனையில் கொடுப்பான். எதுக்காக வேண்டி? மாசி வல்லா விட்டு நகர்த்தி தான் பக்கம் சேர்க்கறதுக்காக. அந்த மாதிரி நல்லா கொடுப்போம். யாருக்குங்க? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையா இருக்க போகிறாங்க. யாராவது தடுப்பாங்களா? அம்மா தடுக்கணும், அம்மாவே கொண்டு போய் அறுத்துக்கிட்டாங்க. சரி பையனாவது ஓடி போயிடணும், பிள்ளையா அறுக்க போகிறாங்களாண்ணா என்ன அப்படின்னு கத்தனா செய்ய போகிறாங்கட்டா ஓடி போயிடறான். சரி விட்டு அவருமே எங்கெல்லாம் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வேண்டியது. வெட்ட போகிறாங்கன்றா எப்படி இருப்பாங்க? அவங்க ஓடுறாங்களா? ஓடவும் இல்லை. அவங்க நான் தைரியமாக நினைக்கிறாங்க, அறுத்துங்க அப்போ நல்லா இருக்கு. இவங்களும் துணிஞ்சிட்டாங்க. 3 பேருமே இப்போ ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தல்ல ஊலில் ஜபீன், அவர்களை முகம் கூப்பிட கீழையும் தள்ளியாச்சு. யார? கத்தியும் தீட்டியாச்சு, கழுத்துலேயே வச்சாச்சு. இனி அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம அறுக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆக்டிங் பண்ணுவோம், உடனே அல்லாஹ் ஆடை அனுப்பிச்சி விட்ருவான். ஆடை அறுத்தா போதும், நம்ம பிள்ளையா இருக்க தேவையில்லை. அப்படியே வந்துச்சு இன்றைக்கூட முடிஞ்சிங்கன்னா இல்லை, பிள்ளைய முகத்தை கடைசியாக பார்க்குறோம், இதோட அறுத்து போட்டு கவரில் வச்சிட வேண்டியது தான், முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நினச்சி கத்தி ஓட்டுறாங்க. அந்த நொடி வரையில் அவங்க சிந்தனையில் இல்லவே இல்லை, பிள்ளை பொழைச்சிக்குவான்னு நம்பிக்கையே இல்லை.
எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போயிடுச்சு. இப்போ அல்லாஹ் நான் இருக்கிறேன், அலா இந்த நஸ்ருல்லாஹி கரீப், இதோ அல்லாஹ் உதவி கிட்ட இருக்குவா. 80-90 வயசு ஆயிடுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இனிமேல் புள்ள பெக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. புரிஞ்சுங்களா? அவங்க அம்மாவுக்கு அவங்க மனைவிக்கு 55 வயசுலேயே நின்று போயிடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்குரிய வாய்ப்பு கடந்து போய் அங்கே மாதவிடாய் நின்று போய் விட்டது. இனிமேல் குழந்தை பிறக்க சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு 80-90 வயசு ஆயிடுச்சு. மலக்குகள் வர்றாங்க. ஃபபஷர்னாஹு பிகுலாமின் அலீம், அலீமா ஹலீமா, நற்செய்தி சொல்கிறாங்க. ஃபஅக்பலத் இம்ராத்துஹு ஃபி சக்கத்தின் ஃபஸர்ரத் வஜஹா ஃபகால அஜூஸுன் அகீம், காலத் அஜூஸுன் அகீம். உடனே அவங்க மனைவி ஓடி வந்து கனகரமாக ஓ எனக்கா கனகரமாக அடிச்சுக்கிட்டாங்க. இல்லா அல்லா அல்லா தௌபா தௌபா, 95 வயசு கேள்வி தான் ஐடியா. நான் கேள்வி எனக்கு கேள்விக்குள்ளே இருக்கும். அஜூஸ்னா கேள்வி, அகைன்னா என்ன மல்லடி, அதாவது நின்று போயிடுச்சு எல்லாமே. அஜூஸ் கேள்வியாக போயிட்டேன், மல்லடியாக போயிட்டேன், எனக்கு பிள்ளையா இல்லை தௌபா 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 அடிச்சுக்கிறாங்க. யார் நம்ம சொல்லி அடிச்சுக்க வந்துடுங்க கணத்தில் எப்படி தௌபா தௌபா அந்த மாதிரி கணத்தில் அடிச்சுக்கிறாங்க. யார்? சக்கத் வஜா, அதில் சாரா அம்மா அடிச்சுக்கிறாங்க. இது சான்ஸே கிடையாது அந்த மாதிரி. உடனே அவங்க சொன்னாங்க மலக்கு அஜூசுன் அகீம். அது அவங்க சொன்னாங்க பதில் என்ன சொன்னாங்க? கால கதாலிக்கு கால ரப்புக்கி இன்னமும் ஹுவல் ஹக்கீமுல் அலீம். இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான். இப்படித்தான் பிள்ளை பிறக்கும் உங்களுக்கு. இப்படிதான் அவங்க அல்லாஹ் சொன்னான். என்ன மாதிரி உச்சகட்டமாக போன பின்னாடி 95 வயசுல பிள்ளை கேட்டு எல்லாம் கூட பிள்ளை கொடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம ஒரு கிழமை கை காலம் டக்க 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 டக்குன்னு தனித்தனியாக ஆடுது. பள்ளிவாசலுக்கு 2 பேர் இங்கேயான ஒருத்தர் அந்தான ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டும் 95 வயசுல பள்ளிவாசல் உட்காந்து யா இல்லா எனக்கு ஒரு குழந்தை கூட இல்லா அப்படின்னு கேட்டால் அவர் வச்சிருக்கிற அசாவை பிடிங்கியே சாத்துவாங்க. ஏயோ நீ கேட்கறதுக்கு ஒரு விவஸ்தை வேணாம். 95 வயசாகிடுச்சு, எல்லாமே தனித்தனியாக ஆடுது. தலை தனியாக ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்குது, கை இந்த தனித்தனியாக ஆடுது, இந்த கை தனியாக எப்படி ஆடுது, பல்லுலாம் ஒன்றை கூட காணும். அதபடியா மணிப்பரிசு மாதிரி இருக்குது பல்லு எல்லாம். பல்லும் போய் வாயே கண்ணு 2 குழி விழுந்து எல்லா தோலும் சுருக்கம் வந்துருச்சு. புள்ள வேணுமாம்ல, புள்ள எல்லாம் கேள்வி பண்ணுவானுங்க. எல்லா சான்ஸும் இல்லை, ஆனால் அல்லாஹ் அப்படியும் கொடுக்க முடியும். கால கதாலிக்கு கால ரப்புக்கு, இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான். இப்படித்தான் புள்ள பிறக்கும் உங்களுக்கு. அந்த உச்சகட்டமா போன பின்பு அல்லாஹ்வுடைய ஆதரவு விளக்கல பாருங்க. அதுதான் அன்பியாக்கள், அதுதான் கட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன மாதிரி யாரும் பயமுறுத்தப்படவில்லை என்ற என்ன அர்த்தம்? எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போயிடும், அல்லாஹ் மேல நம்பிக்கை மட்டும் இருக்கும். அப்படி உண்டாக்கி காட்டுறவன் தான் மௌலா. இந்த சான்ஸுமே கிடையாது. மௌலா இருப்பாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பள்ளிவாசல் போய் மெதுவா சத்தமா இல்லை எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை, 100 வயசுல எனக்கு ஒரு பிள்ளை கூட. சத்தமாக கேட்டால் யாரும் அந்த மாதிரி கையில் வச்சுருக்க அசா பிடிங்கிடுவானோ, அதனால பயம். மெதுவாக உள்ளே போய் உட்காந்து இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. அல்லாஹ் தஆலா அவர்கள் ரொம்ப குறைவான சத்தத்தோடு பள்ளிவாசல் போது ரொம்ப கம்மியாக கேட்டாங்க. கால ரப்பி இன்னி வஹனல் அவுமும் இன்னி, யா அல்லாஹ் எலும்பெல்லாம் தளர்ந்து போச்சு. அல்லாஹ் வஷ்ஷஅல ரஅஸு ஷைபா, தலைமுடிலாம் பலான்னு மின்னுது, எல்லாம் நரைச்சு போய். வலம் அக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. ஆனால் ரப்ப இது வரைக்கும் உன்னை எதுவும் கேட்டு இல்லைன்னு சொன்னது இல்லையா? ஒரு துவா கேட்டு நான் வீணா போனது கிடையாது. நமக்கும் பிதுஆஇக ரப்பி ஷகியா. அப்புறம் ரப்பி ஹப்லி மின் லதுன்க வலியா யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாக்கூப் வஜஅல்ஹு ரப்பி ரதியா. யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. ஜக்கரியா உங்களுக்கு ஒரு பிள்ளை நான் தருகிறேன், அவங்க பேர் யஹ்யா. தெரிஞ்சுங்களா? என்ன அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான் அந்த வயசுலையும். அப்ப அன்பியாக்களை எப்படி அல்லாஹ் சோதிச்சான்? உச்சகட்டம் வரைக்கும், வாழ்க்கையின் இறுதி எல்லைக்கே போயிட்டாங்க. இனிமேல் நம்பிக்கையே இல்லையே, இனி எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போச்சு. அப்ப அல்லாஹ் கொடுத்தான். அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட இருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய துணைவியர் ஹாஜரா அம்மா கொண்டு போய் விட்டாங்க. எங்க? பாலைவனத்தில் விட்டு அவங்க கூட போயிட்டாங்க. ஒரு சொட்டு தண்ணிக்கு வழியில் போய். இங்கே யாரும் மனித சஞ்சாரமே கிடையாது, மனித சஞ்சாரமே இல்லை, ஒரு நபர் கூட அங்கே இல்லை.
அங்கே விட்டு போயிட்டாங்க. தண்ணிக்கு அலையிறாங்க. கொண்டு வந்து கொஞ்சம் தண்ணி தீர்ந்து போச்சு. குழந்தை தண்ணிங்குது. குழந்தை தண்ணிக்காண்டி குழந்தை அழுகுது. இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் சஃபாவுக்கும் மருவாவுக்கும் ஓடுறாங்க. கடைசி வரைக்கும் நம்பிக்கை இறக்கல பாருங்க. காணல் நீரும் தெரிஞ்சு போச்சு. திரும்ப போவானாச்சு, மறுபடியும் ஓடுறாங்க. திரும்ப தண்ணி தெரியுது. தண்ணி இருக்கட்டும் போவோமே, உழைப்போம்னா முடிவு அல்லாஹ் கையில். வேலை நாம செய்வோம், முடிவு அல்லாஹ் கையில். மறுபடியும் ஓடுறாங்க. 7 முறை ஓடுறாங்க. நாம தேடுவோம், அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் நம்பிக்கை இருக்கு. ஓடுறாங்க. கடைசியா அல்லாஹ் தண்ணி கொடுத்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு கியாமத் வரைக்கும் வந்து தந்துக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி எல்லா மக்களும் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி கொடுத்தா பாருங்க அல்லாஹ் ஜல்லஷானஹு. அந்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. தண்ணி கிடைக்குமா யாராவது நம்ம எழுத வருவோமா? தண்ணின்னு பார்த்தா அவங்க தூரத்து தண்ணி மாதிரி தெரிஞ்சு ஓடி பார்த்து தண்ணியில் காணும் நீர் பார்த்தா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துக்கு தண்ணி தெரியுது. அவன் தான் இந்த இடம் வந்தோம், குளம் கொட்டையாக இருக்குது. பார்த்தா ஒரு குளம் அப்படியே நிற்கிற மாதிரி தண்ணி அலை மோதுற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இங்கேருந்து பார்த்தா யாரா போவோமா? நாங்கள் தான் இருந்து வந்திருக்கிறோம். அப்போ கண்ணுக்கு தெரியுது பொய் தாங்க. சமக்கார் சாவம் எனத்தை பட்டுக்கிட்டு இல்லை, போய் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு தண்ணி இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க. சாவ வேண்டிதான். அது மனசு உடஞ்சி போல பாருங்க. ஏன் மோலா இருப்பான், ஓடு மறுபடியும் ஓடு அங்கே ஓடணும். அல்லாஹ் பிடிச்சி போச்சு இந்த காட்சி. எவ்வளோ அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் தேடி போகிறேன் நான். திரும்ப அங்கே இங்கே தண்ணி தெரியுது, மறுபடியும் ஓடு. என்ன அவ்வளோ லூஸா? நம்மள என்ன சொல்லுவோம், ஏன்டா திரும்ப ஓட்டுருக்க லூஸாடா நீ? வேகமானோம். இப்போ தண்ணி கொண்டாங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். போய் பார்த்தாரு, டேங்கில் தண்ணி இல்லை, பைப்பில் தண்ணி வரல, கேரண்ட்டும் இல்லை. எப்போ தண்ணி வரல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நம்ம வந்து மோட்டர் போட வேண்டியதானே, கேரண்ட்டும் இல்லை, டேங்கில் அறவே தண்ணி இல்லை. அது வந்துட்டார், மாணவர் வந்துட்டார். சரி திரும்ப போய் பிடிச்சி பாரு அதே பைப்பில். திரும்ப பிடிச்சி பார்க்குறேன். இப்போ தான் திறந்ததும் தண்ணியே வரல, மோட்டரும் இல்லை, கரண்ட்டும் இல்லை. மறுபடியும் பிடிச்சி பார்த்து போய் பார்த்தது மறுபடியும் தண்ணி இல்லை. வந்து உட்காந்தார். திரும்ப போய் பிடிச்சிட்டு வாயேன். இப்போ திறந்து பாரு, வந்தாலும் வர பிஸ்மில்லா திறந்து பாரு. திறந்தார் பிஸ்மில்லா, தண்ணியே வரல. திரும்ப உட்காந்துட்டார். இப்போ 7 தடவை சொல்லுங்கள். அதோட மேலே போய் பொட்டிக்கிட்டா தூக்கிட்டு மசா விட்டு போயிடுவான். அரை லூசுங்கள்ட்டெல்லாம் பாடம் ஓத வேண்டியிருக்கு. கேரண்ட்டும் இல்லை, மோட்டர் தண்ணியும் இல்லை, திறந்து தண்ணி வரலன்ட்டு திரும்ப 7 தடவை அனுப்பிச்சிட்டார். இங்கேயும் தண்ணி வருதான்னு பார்க்குறேன். இப்படியா ஒரு லூஸா? இவங்ககிட்டலாம் அந்த பாடம் ஓத வேண்டியிருக்கு எனக்கு. தலையெழுத்து அப்படின்ட்டு பேசாம கிளம்பி போயிடுவோம். வந்துருப்பாங்க. லூஸுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்படி என்னங்க இதான் பார்த்தாங்க தண்ணி இல்லை, திரும்ப அங்கே போனாங்க தண்ணி, திரும்ப இங்கே வரணும் 2வது தடவை. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு, அங்கேருந்து 3வது இடத்துக்கு, அங்கே 4வது இடத்துக்கு, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு, இப்படி அலைஞ்சாங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. சஃபாலேருந்து மருவாலேருந்து பினாவுக்கு, அங்கேருந்து அரஃபாவுக்கு, அங்கே இப்படி தண்ணி அங்கே தெரிஞ்சு இப்படி ஒரு இடத்துக்கு சுற்றிட்டாங்க தண்ணிக்கு தேடினோம். சஃபாலேருந்து மருவாலேருந்து சஃபாவுக்கு. ஏன் மௌலான குடுப்பாயா போயா? இந்த ஒரு காது அல்லாஹ் கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ் பிடிச்சி போச்சு. கொடுத்தான் அல்லாஹ் தண்ணியை எப்படி கொடுத்தான்? யுக முடிவு நாள் வரைக்கும் தண்ணி, கியாமத் நாள் வரைக்கும் தண்ணி, வற்றாத தண்ணி எல்லாம் கொடுத்துட்டான். அந்த நம்பிக்கை கொடுத்த பரிசு. அல்லாஹ் அக்பர். அந்த 95 வயசுலையும் அல்லாட்ட நம்பிக்கை இழக்காம அல்லாஹ் பிள்ளை கொடு அல்லாஹ் பிள்ளை கொடுன்னு கேட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அழுது கேட்டாங்க வரல. அந்த நம்பிக்கை அல்லாஹ் பிடிச்சி போச்சு. கொடுத்தாலும் கொடுத்தான். யாரை கொடுத்தான்? இஸ்மாயில் கொடுத்தாங்க. அவங்க யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பா. அவங்க வழியில் ரசூலுல்லாஹ் வர போறாங்க. நபி அல்லாஹ் கொடுத்துட்டான். ஒரு நபி அல்லாஹ் பிள்ளையா கொடுத்தான். இந்த மாதிரி கொடுத்தா பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் ஃபிரௌன். நம்பிக்கை சுத்தமாக போயிடுச்சு. நம்பிக்கை போட்டாலும் சரி, இருக்கிற ஆளுங்களை வச்சு நம்ம கூட 7 லட்சம் பேர் கூட பனி இஸ்ராயீல் 7 லட்சம் பேர், கொஞ்சம் லட்சம் பேர் இல்லை. ஃபிரௌன் 7 லட்சம். ஹயர் நம்ம இருக்கிற ஆளை வச்சு கொஞ்சம் சண்டை கண்டை போட்டால் ஜெயிக்கலாம். இந்த பக்கம் கடல் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குமே, அதுவும் தகர்ந்து போச்சு. ஏன்? இந்த 7 லட்சம் பேர் மொத்தமாக கைவிட்டான் மூசா. உங்களை நம்பி வந்து உங்கள் பிள்ளை வந்தான் பாருங்க. பேசாமல் அந்த ஃபிரௌன்ட்ட அடி வாங்கி வாங்கிட்டாவது சோத்தை போட்டான் தின்னுக்கிட்டு, பழைய சோறாவை தின்னுக்கிட்டு ஏதோ வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை, ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்களை நம்பி அவன் பொண்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தோமே, இன்னைக்கு அவன் எங்களை போட்டு துவம்சம் பண்ணிடுவானே, எல்லாத்தையும் வெட்டிடுவானே. எத்தனை பேர் வச்சுக்கிட்டு? 7 லட்சம், அவனும் 7 லட்சம்.
சஹாபாக்கள் 313 பேர், அவன் 1000 பேர், 3 மடங்கு. உஹதுல 4 மடங்கு, ஹந்தக்ல 4 மடங்கு, விளைஞ்சுங்களா? காதிசியால எருமுக்குல 10 மடங்கு, 15 மடங்கு. கொஞ்சம் கூட மனம் தளரல. இப்ப சமத்துக்கு சமம். இங்க 7 லட்சம் பேர் பனி இஸ்ராயல்கள், 7 லட்சம் பேர் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள். ஜிஹாது செய்ய எல்லாம் உள்ள பூந்து அடிங்க அப்படின்னு சொல்லி மூசா உத்தரவு போட்டா, நான் கவனிச்சுக்கிறோம் நபி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க நபியை நம்ம தப்பிச்சு போகலாம், நல்லா ஒத்துப்படி போனோம். இதான கடல் வந்துருச்சு, அதுக்கு மேலே தாண்டி போக முடியல, ஃபிரௌன் வந்துட்டு இருக்கிறான், பயப்படாதீங்க நபி, நான் கூட நிற்கிறோம். நாம 7 லட்சம் பேர் இருக்கோம், அவனும் 7 லட்சம் பேர். ஒரு ஆள் கொண்டாலும் முடிஞ்சு போச்சு, பிரிச்சு மேஞ்சிடலாம் எல்லாத்தையும். நபி நீ கவலைப்படாதீங்க அப்படி சொல்லணும்ல. நபி நிற்கிறாங்க, 7 லட்சம் பேர் கை விட்டாங்க. என்ன நபி, உங்களை நம்பி வந்தாங்க, உங்களை போய் பேச்சு கேட்டான் பாருங்க. ஏதோ ஃபிரௌனுக்கு ஒரு சோத்தை தின்னுட்டாவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், அடி வாங்கி உத வாங்கிட்டாச்சு அப்படின்ட்டான். நபி தனியாக அம்போன்னு விட்டான் நபியை. இப்போ என்ன மாதிரி வேதனைப்படுத்திருப்போம். இப்படி இருக்கும் நபிக்கு. உங்களுக்காக தான் தம்பி நான் இத்தனை அடி வாங்கினேன், உத வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான், உங்களுக்காக வேண்டிதான். இப்போ கடைசி நம்மளே கை விட்டீங்களே, உம்மத்தில் எல்லாம் கை விட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுக்கு போருக்கு போகலாமா விளைஞ்சுங்களா, வெளியே போய் சண்டை போடலாமா வேணாமா, அப்படி யோசனையாக நிற்கிறாங்க. பத்ர்லையே உஹதுலையே தெரியும் ஞாபகம், பத்ர்லையா போய் சண்டை போடலாமா இல்லை என்ன செய்யலாம்? இல்லை நாம் சண்டை போடலாம்னு சொன்னால் மதீனாவாசிகள் ஒத்துழைப்பாங்களா? இன்னும் மதீனாவாசிகளோட ஒப்பந்தம் என்ன, எதிரிகள் நம்மை நோக்கி வந்தால் அடிக்கணும் அப்படின்னா. இப்போ நாமளே தேடி போகிறத பற்றி என்ன நினைப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. நினச்சிங்களா? யாராவது யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முஹாஜிர் சஹாபி எதிர்த்தாங்க, யாரை சொல்ல நம்ம சண்டை போடலாம் அப்படிங்கிற. அப்படியா, சரி சரி சரி, வேறு யாரையும் யோசனை சொல்லுங்களேன். ஒரு இன்னொரு முஹாஜிர் சஹாபி, யாரை சொல்ல நம்ம போய் வீரமாக சண்டை போடலாம், யாரை சொல்லல அப்படின்னு. அப்படியே சொல்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்புறம் யாராவது யோசனை சொல்லுங்களேன். அவன் விளக்கிட்டாங்க. அன்சாரி சஹாபாக்கள் பெரும்பாலும் நம்முடைய கருத்து கேட்குறாங்க. எந்திரிச்சாங்க. சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யாரை சொல்ல நீங்கள் எங்களுக்கு விஷயத்து சந்தேகப்படுறீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எங்களை கடலில் குதின்னு சொன்னாலும் யாரை சொல்லலாம், ஒட்டுமொத்த மனைவி மக்களோட கடலில் குதிக்க தயாராக உங்களுடைய உத்தரவுக்கு அணு பிசக மாட்டான் யார் சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போருக்கு வாங்க அழைத்த பொழுது, இது அந்த ரப்புக காத்திலா பைன்னா ஹாஹுனா காயுதுன்னு சொன்னாங்களே இந்த உம்மத்துக்கள், மூசாவை நீயும் உங்களுடைய அல்லாஹ் போய் சண்டை போடுங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படி சொல்லிடுவோம் நினைச்சிங்களா யாரை சொல்லலாம்? மூசா நபி உம்மத்து கை விட்டானே, நீங்களும் அல்லாஹ் சண்டை போடுங்க, நாங்கள் வரமாட்டோம் போருக்குன்னு சொன்னானே, அப்படி கை விட்டுருவோம் யார சொல்லலா? எங்களுடைய உடல்ல ஒரு சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் கை வைக்க முடியாது, நாங்கெல்லாம் ரெடி. அப்பதான் பெருமாள் முகத்திலேயே புன்முறல் வந்துச்சு. என்ன மாதிரி சாபம், கை விட்டான் யார? மூசா அலைஹிஸ்ஸலாம். இன்னமா ரப்பி சயஹ்தீனி, என்னோட என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்ட்டான். இவர் எப்படி எல்லாம் பிடிச்சா பார்த்தீங்களா? எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போயிடும், அப்போ மனம் தளர்ந்து போக மாட்டாங்க. நம்பிக்கைகள் தகர்ந்து போய்விடும், ஆனால் மனம் தளர்ந்து போகாது. அதுதான் சஹாபாக்களும், அதுதான் அன்பியாக்களும் அவுலியாக்களும். எல்லாம் போயிடுச்சு. விட்டா 7 லட்சம் பேர் வந்து நாங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, இந்த மூசாவை தான் அவங்களுக்கு எடுத்தார், நாங்கள்லாம் அப்ரூவராக மாறிடுறோம் அப்படின்னு ஃபிரௌன்ட்ட மூசா நபியை பிடிச்சி கொடுத்தாலும் கொடுத்துருவான். கொடுத்து இவரை உதைங்க, எங்களே விட்டுருங்க, அங்கே 7 லட்சம் பேர் நாங்கள் அப்பாவிங்க, நாங்கள் சும்மா தான் உங்களுக்கு உதவ வாங்கிட்டு தான் உட்காந்துருந்தோம். இவர் தான் எங்களை வழி கெடுத்து அங்கேருந்து எங்களை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளப்பி வந்தவர். ஆனால் ஃபிரௌனே சமாதானம், நாங்கள் சண்டைக்கும் வரல, மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறோம், வேலை செய்கிறதுக்கெல்லாம் வந்துடுறோம், நீங்கள் இந்த மூசாவை வேணால் தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துருவானு போல தெரியும். இந்த படுபாவி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கு மேடல் நிப்பாட்டி கேட்கிறார் அபூ சுஃபியான், ஹுபைப், இந்த இடத்திலே முகம்மதை நாங்கள் தூக்கில் மாட்டிவிட்டு உங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? பைத்தியக்காரர்களா? ஹுபைப் ரலியல்லாஹு தூக்கில் மாட்டுறதா? எங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித திருமேனிக்கு ஒரு சிறு முள் குத்துவதற்காக வேண்டி எங்களுடைய அத்தனை பேருடைய உயிரையும் நாங்கள் தர தயாராகிறோம், முள்ளு குத்த விட மாட்டோம். நீ ஒரு சிறு முள்ளை குத்த சம்மதமா அப்படின்னு கேட்டா, இங்க இருக்கிற எல்லா சஹாபாக்களும் எங்களுக்கு உயிரை கொடுத்துருவோம், அத்தனை பேரும் செத்து போயிடுவோம். நான் எங்களுடைய டெட் பாடி மேல ஏறி போய் தாண்டா நீ குத்தணும் உள்ள. எங்க எஜமான் ஹயா, நாங்க ஒருத்தருடைய ஹயாத் இருக்கிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமேனியில் முள் குத்த விட மாட்டோம். நீ பேசுற நீ லூசு அப்படின்ட்டாங்க. யாரை பார்த்து? அபூ சுஃபியானை பார்த்து. ஹுபைப் ரலியல்லாஹு அப்படியாப்பட்ட இதாக நினச்சிங்களா நீங்கள்? இல்லையா, முள் குத்த விட மாட்டோம் எங்கள் எஜமானுடைய
அத்தனை பேருடைய உடல் சந்தோஷமாக தியாகம் செஞ்சிடும். துண்டு துண்டாக வெட்டிட்டு வேணா நீ போ, எங்கள் செத்த உடம்புல கால் வச்சு தான் எங்கள் ரசூலா கிட்ட போகணும். நீ பார்த்தலாம் யார்? அல்லாஹ் அக்பர் கபீரா. தூக்கில் ஏற்ற போகிறான், சலாம் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ். பெருமான் என் காதலர் ஹுபைப் சலாம் சொல்கிறார். வலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப். பொறுமை கொள்ளுங்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் அந்தஸ்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து. அதை காத்து போய் அவங்கள்ட்ட சொல்லுது. இன்முகத்தோடு உயிரை விட்டாங்க ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா. அந்த மாதிரி சஹாபாக்கள். இவன் கை விட்டான். இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்டான். இப்போ அல்லாஹ் சொன்னான், மூசா பதுரிப் பி அஸாக், அங்கே அசா வச்சு அடிங்க. என்ன அது இல்லை, இந்த இடத்துல இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என் ரப்பு என்னோட இருக்கிற வழிகாட்டுவான். நாங்கள் அடுத்த அல்லாஹ் கடலை பிறந்து விட்டான். அத்தனை பேரையும் வழிகாட்டும். நினச்சி கூட பார்க்கல. இன்ன மஇ ரப்பி சயஹ்தீனி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்ற அந்த நொடியில கூட எப்படி அல்லாஹ் வழிகாட்டுவான்ற சிந்தனையே இல்லை அவங்களுக்கு. அல்லாஹ் வழிகாட்டுவான் நம்பிக்கை இருக்கு. எப்படி செய்வான் என் ரப்பு, செய்வான், எப்படி செய்வான்னு தெரியல. மின் ஐசுலா யஹ்தஸி, கற்பனையிலும் எட்டாத முறையில் இந்த கடலை பிளந்து கொடுப்பான்லாம், அதெல்லாம் தாண்டி போயிடலாம் நினைச்சாங்களா? அப்படிலாம் இல்லை. அப்போ அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டான். நாம் அப்படியே எப்படி நினைக்கலாம்? நாம ஃபிரௌன் மனசு மாறி போயிடலாம், அல்லது ஃபிரௌனோடு நம்ம சண்டை போட்டு ஜெயிக்கலாம், அல்லது ஃபிரௌனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் அங்கே படுத்து செத்து போயிடலாம். இப்படி ஏதாவது ஒரு கற்பனை பண்ணலாம் நம்ம. அல்லாஹ் அப்படிலாம் செய்யல. கற்பனைக்கே எட்டாத முறையில் கடலை பொளந்து விட்டான்லாம். அத்தனை பேர் நடந்து போயிட்டாங்க. ஃபிரௌன் செத்து போயிருந்தான்னு வச்சுங்களேன், நினைச்சிங்களா இவங்க தப்பிச்சிருக்கலாம். அல்ல அடுத்த ஆள் ஒருத்தன் ஹாமான் வந்து ஃபிரௌனா மாதிரி அவன் வந்து சண்டை போட வரலாம். மந்திரி தலைமையில், அடுத்த தளபதி தலைமையில் சண்டை போட வரலாம். நினைச்சிங்களா சமாதான உடன்படிக்கை செஞ்சாலும் செய்யலாம். சமாதான உடன்படிக்கை செய்து ஃபிரௌன் திரும்பி போயிட்டான் அப்படின்னா ஃபிரௌன் கூட்டத்தார் புழைச்சிக்குவாங்களே. இப்போ அல்ல எப்படிப்பட்ட ரெண்டு ஐடியா பண்ணாங்க ஜென்ரேஷன். ரெண்டு வேலை என்ன? ஒன்று இவரில் காப்பாற்றணும், அவரில் அழிக்கணும். ரெண்டு வேலையும் இருக்குது. கடலை பிளந்து விட்டான், இவங்க போயிட்டாங்க. கடலை மட்டும் மூடிட வேண்டியதானே? மூசா அடிச்சிங்க, கடல் பிளந்துருச்சு, திரும்ப அடித்து கடலை மூடிடாதீங்க. வத்துருக்கில் பஹர ரஹுவா, கடலை கொஞ்சம் விட்டு வைங்க. வத்துருக்கில் பஹர ரஹுவா இன்னும் ஜுந்தும் முகரகூன். இன்னொரு வேலை பாக்கி இருக்கு. ஒரு வேலை முடிஞ்சு, உங்களை காப்பாற்றியாச்சு. இன்னொரு வேலை அவர்களை நிர்மூலமாக்குற வேலை பாக்கி இருக்கு. அவங்கள உள்ள இறக்கி சுத்தமா 7 லட்சம் பேரையும் ஒரே நொடியில் அழிச்சுட்டாங்க. 7 லட்சம் பேரையும். அப்ப அன்பியாக்கள் கடைசி வினாடி வரைக்கும் மனம் தளரவே இல்லை பாருங்க. அன்பியாக்கள் யாருமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல கடைசி நொடி வரைக்கும் இவ்வளோ பேர். அல்லாஹ் அக்பர். உஹதுல 2 பக்கமும் சூழ்ந்துக்கிட்டாங்க, மனம் தளரல. ஹந்தக்ல முன்னாடி இருந்து எதிரிகள் 10,000 பேர், பின்னாடி பனு குறைலாக்கள் துரோகியா மாறிட்டான் யஹூதிகள். கூட நடுவில் இருக்கிற முஸ்லிம்களை பாதி பேர் முனாஃபிக்கள் ஓடிட்டான். நான் உதவி செய்ய மாட்டோம். பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர, உங்களுடைய உள்ளங்கள்லாம் தொண்டைக்குழிக்கு வந்துருச்சுங்களா. வஸுல்ஸிலு ஸில்ஸாலன் ஷதீதா, முஸ்லிம்கள் மிக கடுமையான முறையில் உலுக்கி எடுக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ஜுனூதன் ரீஹம் வ ஜுனூதன் லம் தரவுஹா, அவர்கள் பார்க்காத ஒரு படையை அனுப்பி ஹந்தக் போர், அகல் போர்ல எல்லா பக்கமும் ஆபத்து சூழ்ந்துருச்சு. நினைச்சுங்களா பெருமாள் தொழுகையெல்லாம் தவறி போயிடுச்சு. சில தொழுகையெல்லாம் கலாவாயிருச்சு, கையே தராங்க. இப்போ அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ஒரு படையை அமைச்சு வச்சான். காற்று ரீஹன், நினைச்சுங்களா சுழல் காற்று அடிச்ச அடியில் 1 மாதம் முற்றுகையிட்டு இருந்தான். முஸ்லீம்களை முடிக்காமல் இடத்த விட்டு நகர்ந்து போகிறது இல்லைன்னு. ஒரு சுழல் காற்று அடிச்சிச்சு பாருங்க, அவன் கூடாரமெல்லாம் பறக்குது. வச்சிருந்த சாப்பாடு கட்டி சாதமெல்லாம் பறந்துருச்சு. குதிரைகளுக்கு இந்த வைக்கல்லாம் பறந்துருச்சு. குதிரைகள் ஒட்டது வச்சு இந்த வைக்கல் புல்லுகள்லாம் பறந்துருச்சு. அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. டே சாமி கிளம்பிலன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்கிறையா? நான் கிளம்பிட்டேன். அவன் எல்லாம் மூட்டை கட்டான், சொல்லாம கொல்லாம. அல்லாஹ் சொல்றான், வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, அவ்வளவு ஒட்டுமொத்த மக்கா, ஒட்டுமொத்த அரபகமே திரண்டு வந்த அந்த படையை நான் ஒத்தையா சமாளிச்சேங்க. வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா, ஒத்தையா கவனிச்சிங்க. நான் ஒத்தைக்கு ஒத்த அல்லாஹ் கவனிச்சு அமிச்சிட்டான் பாருங்க. எல்லாம் கவனிச்சு, இது அல்லாஹ் என்ன பெருசா? அல்லாஹ் ரொம்ப லேசு.
அதாவது நீங்கள் எதை மிக கடுமையாக விளங்கியிருந்தீங்களோ அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசு. அந்த உச்சகட்டமான சோதனைக்கு ஏன் அல்லாஹ் கொண்டு வந்தான்? அப்பதான் எல்லா நம்பிக்கையும் தகர்ந்து போச்சு. யா அல்லாஹ் நீ ஒன்று மேலே ஒன்று தான். அப்படி வாழ்க்கையில் வரும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. அப்பவும் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. நம்பிக்கைகள் எல்லாம் தளர்ந்து போகும். அல்லாஹ் மேலே மட்டும்தான் நம்பிக்கை. ஹுனைன்ல அம்மாடி இவ்வளோ பேர் இருக்கிறோம், இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும் இவ்வளோ பேர் இருக்கிறோம். மற்ற போர்களில் கொஞ்சம் பேர் இருந்தும் ஜெயிச்சிட்டோம். இப்போ உண்மையிலே பல மடங்கு எதிரிகளோட நாம பல மடங்கு இருக்கிறோம் முஸ்லீம்கள். நிச்சயம் வெற்றி நமதே அப்படின்னு இருமாப்போடு போனாங்க சஹாபாக்கள். நாலாபுரத்திலிருந்து அம்பு மலை ஒருத்தரும் இல்லை, எல்லாம் காணா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நிற்கிறாங்க, வெறும் 12 சஹாபாக்கள் கூட நிற்கிறாங்க. என்ன மாதிரி உச்சகட்டமான சோதனை. அல்லாஹ் குர்ஆன் சொல்லுங்க, இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்களுடைய பெரும்பான்மை உங்களுக்கு வியப்பளித்த பொழுது அல்லாஹ் அவங்க சோதிச்சான். அல்லாஹ் தாலா பெருமான அப்பவும் மனம் தளரல. அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, அல்லாஹ்ட்ட அழுதாங்க. எல்லா சஹாபாவும் திரண்டு வந்தாங்க. அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. அல்லாஹ் ஆக நான் அனைத்து பேர்கள் சோதிக்கப்பட்டதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டேன். அனைத்து பேர்களும் பயமுறுத்தப்பட்டதை விட அதிகமாக பயமுறுத்தப்பட்டேன். காரணம் என்ன? அது அல்லாஹ் ஜல்லஷானஹு கல்பில் மாசிவல்லாவுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிந்து அல்லாஹ் அல்லாதவைகள் மேல் உண்டான நம்பிக்கையை சுத்தமாக கலற்றி எறிந்து முழுமையாக அல்லாஹ் நம்பணும் என்று அடியார்களை தன் பக்கம் இழுப்பதற்காக வேண்டி அன்பியாக்களை அவுலியாக்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு இவ்வாறு உச்சகட்டமாக கடைசி எல்லை வரைக்கும் சோதிப்பான். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், இதோ அல்லாஹ்வின் உதவி கிட்ட வந்துருச்சுங்கிறான் அல்லாஹ் ஜல்லஷானஹு. அல்லாஹ் தாலா அல்லாஹ் மீதே நம்பிக்கை கொண்டு வாழ நமக்கு நசீபாக்குவான். के सिर निहां ला इलाहा इल्लल्लाह